பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நாம் தேவனுடைய மகிமையின் பாத்திரங்கள். ஆதார வசனம் ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். மகத்துவ மக்களே, இஸ்ரவேல் என்பது நாம் தான், சீயோன் என்பது நாம் தான். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் மகிமையின் தேவன் என்றும் மகிமைக்கு பாத்திரர் என்றும் தன்னை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். இந்த காணக்கூடா தெய்வம் மனிதர்கள் கண்கள் காணும் வகையை தன் மகிமையை வெளிப்படுத்துவார். எப்படி? எப்போது? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தின் வழியாக நடந்து வருகையில் பகலிலே அவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பொருட்டு மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே வெளிச்சம் தர அக்கினி ஸ்தம்பமாகவும் தம் மகிமையை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து தம் மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படி உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இன்று என்ன தேவையோ அதை மனிதர்களால் பெற முடியாது, யாராலும் பெற முடியாது. அந்த தேவையை இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தேவையை நமக்கு செய்து அவர் மகிமைப்படுவார். தமது மகிமையை நம் குடும்பத்தில் தனிப்பட்ட நபரில் மகிமையை வெளிப்படுத்துவார். சாலமோன் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்த அன்று ஆசாரிகள் உள்ளே ஆலயத்திற்கு நுழைய முடியாதபடி புகை மண்டல மேக மண்டலங்களாக தன் மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிற கண்ணால் கண்டார்கள். 1 ராஜாக்கள் 8:10-11. சாலமோன் அந்த மகிமையின் பிரசனத்தில் மத்தியில் நின்று 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி தேசத்திற்காக மக்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் அத்தனையும் கேட்கப்பட்டது என்றார். மகிமையாக இறங்கியிருந்தார். யாத்திராகம் 16:24-28 முழுவதும் அவர் யாத்திராகம் 16 அதிகாரங்கள் முழுவதும் அவர் மகிமையில் இறங்கினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய மகிமையை பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. என்னாகும் 14:21 பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கும் என்றிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்களே, மகிமையும் கணத்தையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். அவர் மகிமையின் சொரூபம். நாம் எப்படி அவருக்கு மகிமை செலுத்துவது? அவர்தான் தன் மகிமையை காட்டுகிறார். வானத்தை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், ஆகாய வருவை பாருங்கள், மலைகளை பாருங்கள், ஆறுகளை பாருங்கள், அவருடைய மகிமையை பார்க்கலாம். இவையெல்லாம் பார்க்கும்போது பூக்களை பாருங்கள், அதுக்கு டிசைன் போட்டது யார்? மகிமையை பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படி அவருக்கு மகிமையை செலுத்துவது? நம்மிடம் என்ன மகிமை இருக்கிறது? பார்ப்போம். இயேசு மானிடராய் ஊழியம் செய்த போது மக்கள் சுகம் பெற்றனர், அஸ்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றனர், அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தன. இவைகளெல்லாம் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் நடந்ததோ அப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். செய்தது இயேசு, ஆனால் மகிமை தேவனுக்கு செலுத்தினார்கள். யோவான் 17 இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போது, பிதாவே, நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையில் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். மகிமை என்பது தேவனது ஒரு ஒட்டுமொத்த பொசஷன்க, முழு ஆளுமை. இதை அனுபவிக்கலாம். முழுவதும் விளக்க இன்னும் வார்த்தைகள் பிறக்கவில்லை. அவருக்கு ரூபமில்லை, ஜீவன் உண்டு. இது நமது மூளைக்கு கற்பனைக்கு எட்டாதது. நாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள், அவர் எல்லையை கடந்தவர். நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், அவர் காலத்தை கடந்தவர். 3 காலங்களுக்குள் நடக்கிறவர். அவர் சர்வ வியாபி. நம்மளால் ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். சகலத்தை தமக்குள்ளே வைத்திருப்பவர். அவர் அன்பாகவே இருப்பவர், வல்லமையாகவே இருப்பவர், வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். அதுதான் மகிமையை வெளிப்படுத்தல். இரக்கமாகவே இருப்பவர், காருண்யமாகவே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு கிடைத்த வெளிச்சத்தை கொண்டு நாம் சொல்லலாம். இருக்கிறது என்கிறது வேதம். என்ன இருக்கிறது? அவருடைய மகிமை விளங்கி கொண்டே, பிரசன்டென்ஸ் சொல்லப்படுகிறது, விளங்கி கொண்டே இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் விளங்கும், தனிப்பட்ட நபரில் விளங்கும், உங்கள் பிள்ளைகளில் விளங்கும். இயேசு பிதாவின் சித்தம் அறிந்து புரிந்து கீழ்ப்படுத்தி ஊழியம் செய்யும் போது, உபதேசிக்கும் போது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது தேவ மகிமை வெளிப்பட்டது. அப்படி நீங்கள் செபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, முழு மனதோடு அதை தியானிக்கும் பொழுது தேவ மகிமை உங்களிலே வெளிப்படும். உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். புரியாத காரியங்கள் புரியும். காணப்படாத பொருள்கள், ஒளித்து வைக்கப்பட்ட பொருள்கள், மறைக்கப்பட்ட பெயர்கள் நீங்கள் காணலாம். உங்களுக்கு சொல்லுவார். அந்த மகிமை வெளிப்படுத்தும். இந்த மகிமை வெளிப்பட்ட குறைவைகள் நிறைவாயிற்று. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய மகிமை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் குறைவுகள் நிறைவாகிறது. நிறைவான வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒளியானது வரும் பொழுது இருளானது மறைந்து போகும். அந்த மகிமை உள்ளே வர வர இருள், நமக்கு தெரியாத காரியங்கள், புதிராத காரியங்கள், மாமிசத்தை சார்ந்த வாழ்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேறிவிடும்.
மக்களுக்கு சுகம் உண்டானது, காற்றும் கடலும் அமைதலாயிற்று. தேவ மகிமையின் பிரசத்தை மக்கள் அனுபவித்தார். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு அது புரியவில்லை. அவரது அன்பு வல்லமே அந்த பிரசன்னத்திற்கு வெளிப்பட்டு அந்த இடத்தை நிரப்பிற்று. அந்த காலத்தில் கோணலானவைக்கு நேராயிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தேவனுடைய வார்த்தையை முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளை வைத்துக்கொண்டு எடுத்து கூறி இயேசுதான் கிறிஸ்து என்று பிரசங்கம் செய்யும் போது அந்த மகிமை பிரசன்னம் காணக்கூடிய வகையில் இறங்குவதை கண்டார்கள். அவன் மீன் பிடிக்கத்தான் தெரியும், வலையை அலசத்தான் தெரியும், வலையை ரிப்பேர் பண்ணத்தான் தெரியும். அவருடைய மகிமை இறங்கும்போது, மகிமையின் ஆவியானவர் இறங்கும் பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் பிரசங்கம் பண்ணினார். 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஆதி திருச்சபையில். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னம் காணக்கூடிய வகையிலும் கிரியைகளில் நாம் காண்கிறோம். உள்ளத்திலே அற்புத மாற்றம், இந்த காணக்கூடாத நம்முடைய உள்ளத்திலே அற்புத மாற்றம் நடைபெறுகிறது. இது யாராலும் செய்ய முடியாது. அது நமக்குத்தான் தெரியும், அவரவர்களுக்குத்தான் தெரியும். முன்று எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று. இதுதான் தேவ மகிமை வெளிப்பட்டது என்கிறோம். சரி, நாம் அவரை மகிமைப்படுத்துவது முடியுமா? முடியும். இந்த மகிமை நாம் அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வல்லமையை அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, அவர்தான் வழியும் சத்தியம் என்று அங்கீகரித்துக் கொள்வோம். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அங்கீகரித்துக் கொள்வது, அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன் என்று அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று நாம் அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் நம்மை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறார் என்று அங்கீகரித்து சொல்லும் போது அவர் மகிமைப்படுகிறார். இந்த காரியம் அவர் தான் செய்ய முடியும், வேறு எவராலும் செய்ய முடியாது. சூரியனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரகாசிக்க வைக்க நம்மால முடியாது. ஆனால் அதன் வெளிச்சத்தை, உஷ்ணத்தை நாம் அனுபவிக்கிறோம். அவரது படைப்பின் சகல மகத்துவத்தை அனுபவிக்கிறோம் என்று சொல்வதே நாம் அவரை மகிமைப்படுத்துதலாகும். சொல்வது மட்டுமில்லாமல் அனுபவிக்கிறோமே. அவரை ஆராதனை செய்து துதிக்கும் போது, முழு மனதோடு நன்றி செலுத்த நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, துதிக்கும் போது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் உலகத்தில் எந்த மூளை முடுக்கள் இருக்கும் விட்டாலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நமக்கு உடன்பிறப்புகள் என்ற நினைவு அவரை மகிமைப்படுத்துகிறது. அவர்கள் மீது அன்பு செலுத்துவது, ஏற்றுக்கொள்ளுவது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை போல, அவரது சுபாவத்தை போல உள்ளான மனிதன் மாற நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கீழ்ப்படியும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்மிடம் இருக்கும் தாளந்துகளை தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை பற்றி யாருக்காவது சொல்லும் போது, சாட்சி சொல்லும் போது, நம்மை குறைத்து அவரை உயர்த்தும் போது அவர் நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் ஜீவித்திருப்பதற்கு அவரே காரணம் என்று தைரியமாக சொல்லும்போது தேவன் மகிமைப்படுகிறார். அதாவது அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம் என்பதாகும். எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறீர்களோ, நன்றி செலுத்த அவரையே சார்ந்திருக்க நிலையை காட்டுகிறீர்களோ, அப்போதெல்லாம் தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. மகிமைப்படுத்துகிற உங்களை என்னென்ன வழிகளெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீர் அவர்களை மகிமைப்படுத்துகிறீர்களோ ஆண்டவர் அது கணக்கில் வைக்கிறார். அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. உங்களை உயர்த்தி, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, நிமிர வைத்து, இவள் என் மகிமைக்கு பாத்திரன் என்று காட்டாமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம் கூட மறந்திருக்கலாம். நாம் எப்போது அவருக்குள்ளும் மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளும் இருப்பதால் நாம் தேவ மகிமையின் பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் நாம் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். இது உணர்ந்தால், விசுவாசித்தால் நீங்கள் அவரது மகிமையின் பிரசன்னத்தை சுமந்து வெளிப்படுத்த பாத்திரமாகவே நாம் இருப்போம். எங்கு சென்றால் நாம் மகிமையின் பாத்திரங்கள். அவரை சுமந்து செல்கிறோமே, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். வார்த்தையை சுமந்து செல்கிறோமே, நீங்கள் ஜெபித்தால் நடக்கும், மக்கள் விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனை மகிமைப்படுத்துதலாகும். ஜெபிக்கலாம். சீனாய் மலையில் மேல், தேவ ஆலயத்தின் மேல், தீர்க்க தரிசனின் மேல் மகிமையாய் இறங்கின தேவனை இந்த கடைசி காலத்தில் எங்களிலே மகிமையின் ஆவியானவராக நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமது மகிமையின் பாத்திரங்கள். உமது ரட்சிப்பின் மகிமையை உலகிற்கு எடுத்து செல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாம் தேவனை எந்நேரமும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா.